வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நம்ம உடம்பு வந்து அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை வந்து கூல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஆமாம், இளநியும் டெய்லி வாங்கி குடிக்க முடியாது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்களுக்காண்டி நம்ம இதை பற்றி திருப்பி பேசுகிறோம். இப்போ சம்மர்லேருந்து எஸ்கேப் ஆகிறக்காண்டி உண்டான வீடியோ தானே கேட்குறீங்க. அதாவது சம்மர்னால் நிறைய நமக்கு நோய் தாக்கம், உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கப்போ வரும், உடலில் வெப்பத்தை அதிகம் ஏற்படுத்தும், அதனால் நிறைய நோய்கள் வரும். அதுகளிருந்து நம்ம அந்த மாதிரி நோய்கள் எதுவும் தாக்காமல் இருக்க நம்ம வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். எந்த செலவுமே இல்லாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தெய்வீக கலையான யோகாவில் நிறையா வழிமுறைகள் இருக்குது. அதை வந்து நம்மளோட குரு சர்க்குரு ஜீரோ பிக்ஷு அவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக லேடிஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கலான்றதுக்கு வழிவகுத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ உள்ள எங்களை இப்போ வழிகாட்டி கொண்டு இருக்கும் எங்களுடைய குரு கிருஷ்ணபாரதி சார் வந்து நிறைய அதை பற்றின நூல்கள் எழுதியிருக்காங்க. அதையும் நம்ம வீடியோவில் போடலாம். இப்போ வந்து நம்ம அந்த குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சியாக பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்? இப்போ சீட்காரி அது பார்க்கலாம். அதுக்கு வந்து நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. முதல்ல நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட்டில் இருங்க. ஓகே மேம். இப்போ வாயை வந்து நாக்கை மடிச்சுக்கிட்டு வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். முடிந்த அளவு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விடணும். ஓகே மேம். இப்போ இன்னொரு தடவை நாக்கை மடிச்சுக்கிறீங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே போய் வாய் வழியே மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே போய் மெதுவாக முடிந்த அளவு மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே போய் ஹோல்ட் பண்ணுங்கள். வாயை மூடிட்டு ஹோல்ட் பண்ணிக்கங்க. இப்போ மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க. இது வந்து ஹோல்ட் பண்ணுற டயத்தை வந்து மேம் ரொம்ப நேரம் நம்ம வந்து இது பண்ணி வைக்கக்கூடாது மூச்சை. ஏன்னா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் மூச்சு ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கெலாம் ஒரு கணக்கு இருக்குது யோகாவில். அதனால் இப்போ நம்ம இந்த குளிர்ச்சி வகை பிராணாயாமம் நம்ம பார்க்குறதுனால நம்ம வந்து முடிந்த அளவு நம்ம இந்த பயிற்சியை செய்கிறோம். ஓகே மேம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பயிற்சியை பார்த்துடலாம்.